ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ப்ளைன் சால்னா செய்ய போகிறோம். தோசைக்கு, இட்லி தோசை இதுக்கெலாம் வச்சு சாப்பிட்லாம், பரோட்டா அது இதுக்கெலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ஒரு அரை மூடி தேங்காய், ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்குது, புதினா கொஞ்சம், கருவேப்பிலை 4 பீஸு, 3 பச்சை மிளகாய் நீல வாக்கில் கட் பண்ணது, ஒரு தக்காளி. ஒரு வானலியில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி, இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூடுதலாக தான் ஊற்றணும். சின்ன ஸ்பூனாக இருந்தால் 4 ஸ்பூன் கூட ஊற்றிக்கலாம். இதுக்கு நம்ம தாளிக்கிறதுக்கு வந்து சோம்பு 1 ஸ்பூன், பட்டை 1, பூ 1, ஒரு ஏலக்காய், 2 கிராம்பு, இதை நம்ம தாளிக்கிறதுல போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வர்றப்ப நம்ம இந்த ஆனியனை சேர்க்கலாம். ஆனியன் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதில் தக்காளி, பச்சை மிளகா, புதினா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் வதங்கட்டும். 1 ஸ்பூன் இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட் போட்டு இதுக்கு அரை மூடி தேங்காயோட ஒரு 6-7 முந்திரி பருப்பு, ஒரு ஸ்பூன் கசகசா, இதை நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு தக்காளி. அதில் நம்ம 1 ஸ்பூன் மிளகாப்பொடி, கொஞ்சம் மஞ்சள் பொடி, மல்லிப்பொடி மட்டும் 2 ஸ்பூன் போட்டுக்கணும். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன். மசாலா பொடி, பன்னீர் பட்டர் மசாலா பொடி வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கணும். அந்த மசாலா பொடி வாட போகிற வரைக்கும் லைட்டாக வதக்கணும். நம்ம ஒரு 2 ஸ்பூன் கடலை மாவு எடுத்து இப்போ அதில் கரைச்சிக்கணும். டம்ளர் தண்ணி ஊற்றி கடலை மாவை நல்லா அந்த மாதிரி கரைச்சிக்கிறோம். இப்போ நம்ம இந்த வானலியில் கொதி வரவும் இந்த கடலை மாவு ஒரு 2 நிமிஷம் கடலை மாவை வாட போகிற வரைக்கும், பச்சை வாட போகிற வரைக்கும் 2 நிமிஷம் கொதிக்க விடும். சிம்மில் வச்சு கொதிக்க விடும். நல்லா வெந்துருச்சு. கடலை மாவு நல்லா அந்த மாதிரி அதோடு போய் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வேகணும். இப்போ நம்ம இந்த டயத்தில் தேங்காய் ஊற்றிக்கலாம். நம்ம நைஸாக அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயை இதில் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு நம்ம கொஞ்சம் தண்ணி ஒரு 2 டம்ளர் இருக்கிற மாதிரி இதில் ஊற்றிக்கணும். கரம் மசாலாக்கு ஒரு அரை ஸ்பூன் போடணும். இந்த சின்ன ஸ்பூனில் அரை ஸ்பூன். இது நேரம் ஆக கெட்டி கொடுத்துடும். அதனால் நம்ம 2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கணும். அது நல்லா கொதி வரவும் சிம்மில் ஒரு 5 நிமிஷம் கொதி வரவும் நம்ம சிம்மில் வைக்கணும். 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா கொதி வரவும் நம்ம கொத்தமல்லி தழையை தூவி சிம்மில் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த தேங்காய் இதெல்லாம் நல்லா வெந்து செட் ஆகும் மசாலாவோட. சால்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசைக்கு, இட்லிக்கு, எந்த இதுக்கு வச்சுக்கிட்டாலும் இந்த சால்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் நேரம் ஒரு 5 மினிட்ஸ் சிம்மில் வச்சுருக்கணும். 5 மினிட்ஸில் நல்லா கொதி வந்துருச்சு சால்னா. இந்த மாதிரி கொதிக்கிற டயத்தில் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். தோசை, லெமன் சாதத்துக்குலாம் இது ஊற்றி சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும். தொட்டு சாப்பிட்றப்ப தேங்காய் சாதம், லெமன் சாதம் இது ஊற்றலாம். இப்போ தோசையோட இந்த சால்னா வச்சு சாப்பிட போகிறோம் நாங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்களாம் ரொம்ப சாப்பிடுவாங்க. நல்லா செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.